வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ 10th தமிழ் இலக்கணம் இயல் 1 சொல் அப்படிங்கிற சாப்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ தனித்தென்று பொருளை தருவது சொல் எனப்படும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்ல ஒரு சொல், அதாவது கண் அப்படிங்கிற ஒரு சொல், அது தனித்துன்னு ஒரு பொருள தருது. அதே மாரி மரம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மனிதன். இதே 2 சொல் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள தரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பூ மலர்ந்தது. அதாவது பூங்கிற ஒரு சொல்லும், மலர்ந்ததுங்கிற ஒரு சொல்லும் 2ம் சேர்ந்து எனக்கு ஒரு புது சொல்ல தருது. என்னன்னா, பூ வந்து மலர்ந்திருக்குது அப்படிங்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாடு புல் தின்றது. இங்க 3 சொல் இருக்கு. மாடு, புல் தின்றது. ஸோ 3 சொல்லும் சேர்ந்து ஒரு பொருள் தருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள். சொல்லின் சிறப்புகள். சொல்லோட சிறப்புகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, சொல் வந்து பார்த்தீங்கன்னா 2 திணைகளையும் குறிக்கும். ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்திணை, அஃறிணை அப்படிங்கிறது 2 இருக்கு. உயர்திணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், தேவர்களை குறிக்கக்கூடியது. அதான் மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த திணைகள்னு சொல்லுவாங்க. அதே மாரி தேவர்கள். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அஃறிணைகள். அதர் தென் தட் மனிதர்கள், விலங்குகள், உயிரற்ற பொருட்கள், நாய், குதிரை, நாற்காலி, கல் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃறிணை சொல்லுவாங்க. அடுத்தது 2வது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பால்களையும் குறிக்கும். தமிழ்ல 5 பால்களையும் குறிக்கும். அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பால். ஆண் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களை குறிக்கக்கூடியது வந்து ஆண் பால். அவன், இவன், அவர் அப்படிங்கிறது. பெண் பால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பெண் பால். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பலர்பால். பலர்பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ அவர்கள் ஆண்களையும், பெண்களையும் ஒரு கூட்டமா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அ அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்லங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பலர்பால்ல சேரக்கூடியது. அதாவது ஆண் பால், பெண் பால் மற்றும் பலர்பால். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த திணைகளை குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றன் பால். ஒன்றன் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு அஃறிணையை குறிக்கக்கூடியது. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு பேனா இருக்கிறது. ஸோ, ஒரு பேனா, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றது வந்து ஒன்றன் பால். 2வது வந்து அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலவின் பால். ஸோ, ஒன்றன் பால்னா 1 இருக்கும். பலவின் பால்னா நெறைய இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுது. நெறைய புக்ஸ் இருக்கு. 2 பேனா இருக்கு. 3 புக்ஸ் 2 பேனா. அப்படிங்கும்போது நம்ம அவைன்னு சொல்லுவோம். ஸோ அததான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லின் சிறப்புகள்ல 2வது டைப். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 இடங்களிலும் வரும். 3 இடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்மை, முன்னிலை, 3வது வந்து பார்த்தீங்கன்னா, படர்க்கை. ஸோ தன்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன். நம்மள பத்தி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான், நாம், வந்தேன், விளையாடினேன் இப்படிங்கிறது எல்லாமே என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தன்மையில சொல்லுவோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னிலை. முன்னிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பெர்சன பத்தி சொல்லக்கூடியது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்பவரை குறிக்கக்கூடியது. அதாவது இப்ப நானும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கோம். அ ராமுவும், சோமுவும் பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கும்போது என்ன சொன்னா, ராமு வந்து என்ன சொல்லுவாரு, "நீங்க என்ன விளையாடுனீங்க?" அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த நீ, நீங்கள், வந்தாய் இது எல்லாமே என்னன்னு சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ முன்னிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, படர்க்கை. படர்க்கை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் தவிர்த்து 3வது நபர குறிக்கிறது. இப்ப நானும் சோமுவும் பேசிட்டு இருக்கோம். இல்ல சோமுவும், ராமுவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு பெர்சன பத்தி சொல்றாங்க. அதாவது அங்க பாருங்க அவரு தெரியிறாரு. அவன் அங்க வேலை செய்றான். சோமு, ராமு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க சுரேஷ் வராரு அப்படின்னா, "அங்க பாரு சுரேஷ் வரான்" அப்படின்னு சொல்றோம்லங்க. அதெல்லாமே வந்து 3 பெர்சன்னு சொல்லக்கூடியது. அடுத்த 4த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக வழக்கிலும், செயல் வழக்குகளிலும் வரும். சொல்லோட அடுத்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உலக வழக்கிலும், செயல் வழக்குகளிலும் வரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உலக வழக்கு அப்படின்னா கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசக்கூடியது. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன். நம்ம இன்னைக்கு அதாவது வேர்ட்ஸ்ல நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுறோமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, உலக வழக்கம்னு சொல்றது. 2வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் வழக்கம். செய்யுள் வழக்கம்னா, நம்ம புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உரைநடையால் புக்ல நம்ம எழுதக்கூடியது. நாளை நான் வருவேன். ஒரு கடிதம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்று நான் பள்ளிக்கு வரமாட்டேன். அப்படிங்கிறத நம்ம எழுதக்கூடியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் வழக்கம்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 5த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாவும், குறிப்பாவும் விளக்கும். சொல்லோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாவும் சொல்லணும், குறிப்பாவும் ஸ்பெசிஃபை பண்ணியும் சொல்லணும். ஸோ, அதுல வெளிப்படையா சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆறு ஓடுகிறது. ஸோ, என்னன்னா பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஆறு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடும் நிலை. அதாவது ஆறு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆறு இருக்கு. அது வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிப்படையா சொல்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்புச் சொல். குறிப்புச் சொல்னா மறைமுகமா சொல்றது. இன்டைரக்ட் மீனிங். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆ வீட்டில் விளக்குகள் அணைந்தது. ஸோ வீட்டின் விளக்கு அணைந்தது அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா, ஒரு பிரெட் வின்னரா இருக்காரு. இல்ல ஒரு வீட்டின் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் துக்கம் நிகழ்ந்ததை குறிப்பிடக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்புச் சொல். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பாத்தரலாம். ஸோ சொல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எழுத்தோ, சொல்லோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பல எழுத்துக்கள் சேர்ந்து தனித்து நின்று பொருளைத் தருவது சொல் எனப்படும். அதுல எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்து நின்று அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தனித்து ஒரே ஒரு சொல் மட்டும் கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண், மரம், மனிதன். அடுத்தது 2, 3 சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளத் தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லோட எடுத்துக்காட்டுகள். ஸோ சொல்லோட ஸ்பெஷாலிட்டீஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சொல் 2 திணைகளையும் குறிக்கும். 2வது 5 பால்களையும் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். 4வது உலக வழக்கங்களிலும், செய்யுள் வழக்குகளிலும் வரும். 5வது வெளிப்படையாகவும், குறிப்பாகவும் விளங்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதேனும் தகவல்களுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி. என்னோட சேனல் சக்சஸ் கிரிட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இனி வருங்காலத்தில் போடுறக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவு இருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்களுக்கு எளிமையான வகையில் புரியும் வகையில் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.